வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். ஒரு சுவையான ஒரு கருத்தை பத்தி இப்ப நம்ம பேசலாம். வால்மீகி ராமாயணத்துல ஹனுமான் இலங்கைக்கு போனார், போய் பார்த்தார். அங்க ராவணன் அவங்கள மிரட்டிட்டு போனார், சீதையை மிரட்டிட்டு போனார். இது எல்லாத்தையும் கேட்டார். அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் இவர் ராமதூதன், தான் ராமதூதன்கிறத காமிக்கணும். இப்போ காமிக்கணும்னா ஒரு கணையாழி ஒன்று இவங்க சீதை அதுக்கப்புறம் அந்த கணையாழி ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும். அவங்க கொடுப்பாங்க ஹனுமன்ட்ட, இதை கொடுங்க, என்னுடைய கணவர்கிட்ட கொடுங்கன்னு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடியே இவர் அங்கேருந்து வந்திருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா ராட்சசர் எந்த ரூபம் வேணாலும் எடுக்கலாம். அதனால இந்த அம்மா நம்ம பேசினாலுமே இல்லை இவர் ராவணன் மறுபடியும் நம்மளை மயக்கிறதுக்காக இப்படிலாம் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்களே அப்படின்லாம் யோசிக்கிறானா. யோசிச்சுட்டு கடைசியில் அவன் என்ன முடிவு எடுத்தான்னா, ராவணன் பேசாத மொழியில், இவங்களுக்கு பரிச்சயமான ஒரு மொழியில் நம்ம பேசணும்னா அப்போ நிச்சயமாக அது ராவணன் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம். அப்போ ராவணன் வடமொழியில் பேசுகிறதாக அமைச்ச வால்மீகி ஹனுமன் இவங்கிட்ட மதுரமான மொழியில் பேசினாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த மதுரமான மொழி அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க காட்டில் இருந்தாங்க, தண்டகாரண்யம் இது மாதிரி தென்பகுதியில், இந்தியாவுடைய தென்பகுதியில் உள்ள காட்டில் இருந்தாங்க. அங்கே உள்ளவங்க பேசுகிற மொழிகள் 5 மொழிகள், பஞ்ச திராவிடம்னு சொல்லுவாங்க. அந்த 5 மொழிகளில் மிக இனிமையான மொழி அப்படிங்கிறது தமிழ். அதனால அவங்க அந்த காட்டில் அத்தனை வருஷம் இருந்ததுனால சீதை அந்த மொழியை படிச்சிருப்பாங்க. ராவணனுக்கு அந்த மொழி தெரியாது. அதனால அந்த மொழியில ஒருத்தர் பேசும்போது அது நிச்சயமா ராவணன் கிடையாது அப்படின்னு சொல்லி சீதை மனச்சஞ்சலம் இல்லாம நம்பிக்கையோட பேசுவாங்க அப்படின்னு நினைச்சு ஹனுமான் அந்த மதுரமான மொழியில், அந்த மதுரமான மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த மதுரமான மொழியில் பேசினார் அப்படின்னு சொல்லி வால்மீகி தமிழ்னு சொல்லல, மதுர மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க சொல்றாங்க வேற எது இருந்திருக்க முடியும், இதுதான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இதை நான் எதனால நான் சொல்றேன்னா, ஆனா இதை நான் நம்பல. ஏன் நம்பலைன்னா, ராவணன் நீங்க என்ன சொன்னீங்க, இலங்கேஸ்வரன் தானே சொன்னீங்க. அவரும் தென்னிந்தியாவில் தான் இருந்தது, தென்னிந்தியாவுக்கு பக்கத்துல. இன்னும் சொல்லப்போனா அந்நியார் இலங்கை பார்ட் ஆஃப் இந்தியாவை கூட இருந்திருக்க முடியும். அப்படி இருந்த காலத்துல இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அந்த மதுரமான மொழி ராவணனுக்கு எப்படி தெரியாம இருந்திருக்கும்? ராவணனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் சொன்னேன்ல, நம்முடைய உண்மையான பெருமைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும், இல்லாத பெருமைகளை உயர்த்தி பிடித்து கூறக்கூடாது. அதனால அவர் ஏதோ ஒரு மதுரமான மொழின்னு சொல்லி சொன்னாரு. அந்த காட்டுவாசிகள் பேசுற ஒரு மொழியா இருந்திருக்கலாம். அது சீதை அந்த காட்டுவாசிகள் நடுவில் இருந்ததுனால அந்த மொழியை கத்திருந்திருக்கலாம். தன் மொழி மதுரமான மொழி தானே யாருக்குமே, அதனால அவர் பேசியிருக்கலாம்னு தான் வச்சுக்கலாம் ஒழிய, தமிழ்ல பேசினாரு அதனால சீதை இது ராவணன் இல்லை என்று உணர்ந்தார்கள் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு இடிப்பு எங்க இடிக்குதுன்னா, உங்க கதைப்படி ராவணன் தென்னிந்தியாவில தான் இருந்தார், இலங்கையில தான் இருந்தார். இலங்கையில இருந்த ராவணனுக்கு அது எப்படி தமிழ் தெரியாம இருந்திருக்கும்? அந்த காலத்துல தமிழ் செந்தமிழாகவும் பைந்தமிழாகவும் கொடுந்தமிழாகவும் பல தேசங்களில் பரவி கிடந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதனால அவருக்கும் நிச்சயமா தமிழ் தெரிஞ்சிருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பல விஷயங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறத உணர்ந்து அதன் வழி பகுத்து இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறதோடு முடிச்சுக்குவோம். வணக்கம்.